வணக்கம் நேயர்களே, நீங்கள் பங்கேற்கும் உங்கள் அபிமான மக்களின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மாட்டிறைச்சி சாப்பிடுவது குறித்து தினமும் ஒரு சர்ச்சைகள் கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக இந்தியா முழுவதும் பரவி வருகிறது. பீகார் தேர்தலின் ஆரம்ப புள்ளியாக இருந்தாலும் ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இதற்காக ஒரு கொலையே நடந்திருக்கிறது. தாத்ரி படுகொலை என்பது இன்றைக்கு அனைவரும் அறியக்கூடிய அளவில் மாட்டுக்கறி மீதான இந்த மதவாத அரசியல் மிகப்பெரிய அளவில் பரவி இருக்கிறது. இன்று வரை தற்சமயம் வரை யாராவது ஒருவர் பாஜகவின் நேரடி பிரதிநிதிகளாகவோ மறைமுக பிரதிநிதிகளாகவோ அதனை ஆதரித்து கருத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த கொலையை எதிர்த்து விருதுகள் திருப்பிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு இதுவரை அடிப்படை சாமானிய மக்களிடம் இந்த மாட்டுக்கறி அரசியலை நடத்தியவர்கள் கேரளாவிற்குள் நுழைய முடியாது என்று தெரிந்ததாலேயோ என்னவோ கேரளாவுடைய விருந்தினர் மாளிகை டெல்லியில் இருப்பதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கேரளாவிலிருந்து செல்லக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்கக்கூடிய மிக முக்கியமான மக்கள் பிரதிநிதிகளுக்கான இடத்தில் மாட்டுக்கறி அங்கு இருக்கக்கூடிய உணவு விடுதியில் சமைத்து பரிமாறப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு இந்து சேனா என்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் உள்ளே சென்று காவல்துறையுடன் சோதனை நடத்தியிருப்பது அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. கேரளாவில் இருந்து முதலமைச்சர் உம்மன் சாண்டி பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். உடனடியாக தலையிட்டு சோதனை செய்தவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார். இதுபோன்ற கோரிக்கைகள் ஒரு மாத காலமாக இருந்திருக்கிறது. ஆனால் பிரதமரோ மதச்சார்பின்மை நிறைந்த நாடு என்று பொத்தாம் பொதுவான வார்த்தைகளை பேசுவதாலேயும் அரசுக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை. இப்பொழுதும் என்ன சொல்வார், உத்தரப்பிரதேச அரசு நடைபெற்றதற்கும் மத்திய அரசிற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னது போன்று இது கேரள அரசிற்கும் டெல்லி அரசிற்கும் நடந்தது என்று சொல்வார். ஆனால் டெல்லியுடைய காவல்துறை மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் இருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. இந்த நேரத்தில் தொடர்ந்து நாடு முழுவதும் எழுப்பக்கூடிய வகுப்புவாத கலவரங்களும் அதை ஒட்டி இடஒதுக்கீடில் ஆரம்பித்து பல்வேறு சர்ச்சைகளும் நாளொரு வண்ணம் பொழுதொரு வண்ணமாக இதையே பேசிக் கொண்டிருக்கிறோம். இதை தாண்டி இந்தியாவில் என்ன இருக்கிறது என்றால் எதுவும் இல்லை. இதற்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் அவர்களே அதற்கு தீர்வு சொல்கிறார். சற்று முன்பு பாபா ராம்தேவ் அவர்கள் ஒரு தீர்வை சொல்லியிருக்கிறார். மாட்டுக்கறியை அதாவது மாட்டிறைச்சியை தடை செய்யுங்கள், மதவாதமும் வன்முறையும் தானாக தடை செய்யப்படும் என்று கூறுவதன் மூலம் எதை உணர்த்துகிறார்கள் என்ற கேள்வி மிக முக்கியமானது. அது குறித்து உங்களுடைய கருத்தை இன்றைக்கு பதிவு செய்யுங்கள். 24318020 என்ற எண்ணில் பதிவு செய்யுங்கள். மதவாதமும் மாட்டுக்கறி அரசியலும் எத்தகையது என்பது குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக எவிடன்ஸ் அமைப்பிலிருந்து எவிடன்ஸ் நிர்வாக செயல் இயக்குநர் மனித உரிமை ஆர்வலர் திரு கதிர் அவர்கள் நம் அரங்கத்தில் இருக்கிறார். வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம். வணக்கம். ஒரு மாத காலமாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் இந்தியாவில் ஏதாவது ஒரு இடத்தில் இதனை பேச்சு மூலமாகவோ சர்ச்சையை எப்ப வேணாலும் எங்க வேணுமெனாலும் அந்த தீ பற்றிக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு விஞ்ஞானிகள் கூட இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அணு விஞ்ஞானிகள் சொல்லக்கூடியது அணுவை விட ஆபத்தானது இந்த தீ பற்றுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? உணவு என்பது ஒரு தனிப்பட்ட நபருடைய உரிமை. இன்னைக்கு உணவு ஒரு அரசியலாகவும் அதுவும் மத அரசியலாகவும் இன்றைக்கு மாற்றிருக்கிறார்கள் நம்முடைய ஆட்சியாளர்கள். தாத்ரி படுகொலை நீங்க சுட்டி காட்டியது போன்று மாட்டுக்கறி சாப்பிட்டார் சந்தேகம் அடைந்து ஒரு கொலை பண்ணிருக்கிற ஒரு சம்பவம் இந்தியாவில் நடந்திருக்கு. ஒரு கேடுகட்ட சம்பவம், உலக அளவுல பார்க்கிற ஒரு கொடூரமான சம்பவமாக இருக்கு. கேரளாவில் பாத்தீங்கன்னா அந்த கேரளா ஹவுஸ் டெல்லியில விஷ்ணு குப்தா என்று சொல்லக்கூடிய இந்து சேனாவுடைய பிரதிநிதிகள் போய் அவங்க உள்ள சோதனை போட்டிருக்கிறாங்க. அதன் பிறகுதான் அவர்களுக்கு ஆதரவாக டெல்லி போலீஸ் போயிருக்கிறாங்க. இங்கதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஒரு இந்து சக்தியும் இந்து மதவாத சக்தியும் அரசாங்கமும் எப்படி இணைந்து செயல்படுறாங்கன்றதுக்கான ஒரு உதாரணம் தான் கேரளா ஹவுஸில் நடந்த சம்பவம். உள்ள சோதனை போட்டிருக்கிறாங்க. எப்படி அது கேரளா அரசுக்கு சொந்தமான கட்டடம், அது கேரளா அரசினுடைய உணவு விடுதி. அங்க இருக்கக்கூடிய உள்ள போய் சோதனை என்பது அந்த மாநிலத்துக்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்துற ஒரு முக்கியமான நிகழ்வா நான் பார்க்கிறேன். அப்ப இவ்வளவு துணிச்சலா செய்ய முடியுதுன்னு பாத்தீங்கன்னாக்க சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியல. ரெண்டாவது, இந்த மாட்டுக்கறின்றதுல நீங்க எங்க இருக்குன்னா இது அடிப்படையாக இந்து மதத்துல சொல்லப்பட்டிருக்க ஒரு கருத்து. வர்ணாசிரமத்துல மாட்டுக்கறி சாப்பிடுறவங்க தாழ்த்தப்பட்டவர்கள். தாழ்த்தப்பட்டவங்க யாருனாக்க இந்து கிடையாது.
அப்ப மாட்டுக்கறி சாப்பிடாதவங்க எல்லாம் இந்துக்கள், மாட்டுக்கறி சாப்பிடுறவங்க இந்துக்கள் கிடையாது. இதுதான் அடிப்படை. அப்ப இந்த ஒற்றை நோக்கம் சொல்லக்கூடிய பிஜேபி அஜெண்டா, ஒரே மதம், அதை நிறுவுவதற்காக தான் இந்த ஆப்ஷனை கையில் எடுத்துக்கிறாங்க. அப்ப ஒரு நாடு முழுவதும் ஒரு பீதியை ஏற்படுத்துறது, ஒரு 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 அன்ரெஸ்ட் ஸ்டேட்டாக எல்லா மாநிலத்தையும் மாற்றிக் கொண்டு வருவது, இதுதான் இவங்களுடைய அஜெண்டாவா. அதனாலதான் கொலை செய்யப்படுறது, மிரட்டுறது, அச்சுறுத்தல் ஏற்படுறது, எவ்வளவு அபிஷான வார்த்தை பயன்படுத்தின வார்த்தைகள், மாட்டுக்கறி சாப்பிடுறதுக்கு பதிலாக மலத்தை சாப்பிடலாம்னு சொல்றது, மாட்டுக்கறி சாப்பிடுறவங்க எல்லாம் வந்து தாயோடு உறவு வைத்துக் கொண்டதுன்னு சொல்வது, இதையெல்லாம் நீ யார சொல்கிறாய்? அதுதான் இங்க கேள்வியாக இருக்கிறது. மாட்டுக்கறி என்பது ஒட்டுமொத்த மக்கள், அனைத்து மக்கள் சாப்பிட்டிருக்கிற உணவு இன்னைக்கு. ஆனால் இந்தியாவில் மாட்டுக்கறியை எந்த சமூகம் அதிகமாக அடையாளப்படுத்தப்படுதுன்னா, ஒன்னு தலித் சமூகம், இன்னொன்று இஸ்லாமிய சமூகம். இங்கதான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கிறது. மத ரீதியாக இஸ்லாமியர்கள் இவர்கள் கொள்கைக்கு எதிரானவர்கள். இந்து வர்ணாசிரமத்துக்குள்ள தலித்துகள் உள்ள வர மாட்டாங்க. ரெண்டு குழுவினரும் எப்படி விரோதியாக காட்டுற ஒரு மாட்டுக்கறியை வச்சுக்கிட்டு காய் நகர்த்துறாங்கன்றதான் நம்ம அடிப்படையாக பார்க்கிறது. இவர்கள் எவருக்கும் மாட்டு மேலாம் கரிசனை கிடையாது. இந்தியாவில் கூடிய சட்டங்கள் எல்லாம் இந்தியான சட்டம். மாட்டுக்கறி வெட்டலான் இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள சட்டம் கூட என்னன்னாக்க கண்டுகுட்டி வெட்டக்கூடாது தான் இருக்கு, வயதான மாலை வெட்டலான் தான் இருக்கு. மாட்டுக்கறி சாப்பிடுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு வேற வேற விதமான கொள்கைகள் இருக்கு. அப்ப அந்த இந்திய மத அடிப்படைவாதிகள் சொல்கிற அந்த கருத்து என்னன்னாக்க மாட்டுக்கறி உணவு என்பது மதத்துக்கு எதிரானது. அப்ப அந்த மத கருத்து தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கருத்தாக மாற்ற பார்க்கிறாங்க. அப்ப நம்முடைய இந்திய அரசியல் சாஸ்திரம் இங்கே ஆண்டு கொண்டிருக்கிறதா, வர்ணாசிரமம் ஆண்டு கொண்டிருக்கிறதா? வர்ணாசிரமத்தினுடைய முக்கியமான அடிவேரை கொண்டு போய் இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன்ல பொருத்தி பார்ப்பது என்பது இந்த நாட்டை வந்து அகேன்ஸ்டாக நம்முடைய அரசியல் சாசனத்துக்கு எதிராக திசை திருப்புற ஒரு செயல் பண்றாங்க. ஆகவே இந்த மாதிரி அரசியல் செய்வது எல்லாமே இந்திய நாட்டினுடைய தேச விரோதிகள், தீவிரவாதிகளாக இவர்கள் அடையாளப்படுத்தி தேசிய பாதுகாப்பு சட்டத்தை இவங்க உள்ள தள்ளணும். கான்ஸ்டிடியூஷனுக்கு அகேன்ஸ்டாக பண்ற இதெல்லாம் இந்த நாட்டை இன்னைக்கு 45 லட்சம் ரூபாய் தாத்திரை சம்பவத்தில் அந்த அரசாங்கம், யூபி அரசு, மாநில அரசாங்கம் கொடுக்குது அப்படின்னாக்க அது தொகை பெருசா இருக்கலாம். ஏன்னா அதனால பெரிய காரணம் விடக்கூடாது என்ற அந்த பயம் தான் இருக்கு. அப்ப என்ன காரணம்னாக்க, நீ மாட்டுக்கறி சாப்பிட்ட கொல்ல முடியுது அப்படின்னாக்க இது என்ன ஒரு பிரச்சாரம் கொண்டு போகப்படுது. அப்ப இந்த மாதிரி மாட்டுக்கறி அரசியல் முன்னெடுத்து ராஜ்நாத் சிங் என்ன வேடம் போட்டுட்டு இருக்காரு. ராஜ்நாத் சிங்கும் மோடி போன்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு உண்மை தெரியாததெல்லாம் கிடையவே கிடையாது. அவர்களை ஆட்டி படிப்பது யார்? நான் கேட்கிறேன். மாட்டுக்கறி என்பது இன்றைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய யூனிவர்சல் ஃபுட். அது இன்றைக்கு பன்றியும் மாடும் தான் சர்வதேசம். அப்படி பார்த்தீங்கன்னாக்க மாட்டுக்கறி திங்கோட உங்க மத கோட்பாடு இருக்கிற ஒபாமாவோட கை கொடுத்துட்டு இருக்க. ஒபாமாவே நல்ல மாட்டுக்கறி சாப்பிடறாரு தான் அவரு. அவரோட எதுக்கு நீங்க ரொம்ப கை கொடுத்துட்டு வியாபார வர்த்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப எல்லா கோமாளி வேலைகள், அதாவது இங்கிருந்து ஒரு பக்கம் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வது, இன்னொரு பக்கம் சர்வதேச முதலீட்டாளர்களில் ஆரம்பித்து நீங்கள் சொன்ன ஒபாமா வரை அவர்களுடன் கை குலுக்குவது, இங்கு சாப்பிடுவது. எக்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய 4 கம்பெனி, முக்கியமான 4 கம்பெனி, இந்தியாவுடைய அதிகமான ப்ராஃபிட் வாங்குற 4 கம்பெனிகள்ல முதல் 3 கம்பெனியுடைய உரிமையாளர்கள் பிஜேபியுடைய ஆதரவாளர்கள். கண்டிப்பாக நாம் தொடர்ந்து அது குறித்து விவாதிக்கலாம். நேயர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம் மேடம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? மேடம், நான் மதுரையிலிருந்து ஆரம்பம் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். அதாவது மேடம், இந்த அர்ப்பணத்து வாழ்வு வந்து அர்த்தராத்துல குணப்படுத்தான ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரி ஆட்சிக்கு வரவே முடியாதுன்னு நினைச்சவங்களை வந்து இவ்வளவு பெரிய மெஜாரிட்டியான உட்கார வச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம குண்டக்கு மட்டும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அது தானா அடங்கிடும் பார்த்தா இது அடங்குற மாதிரி தெரியல. இந்த விஷயத்துல இருந்து நான் பிராக்டிக்கலா ஒண்ணு கேட்கிறேன் மேடம். அதாவது மாடோட அதுக்கு கொண்டு அது சாப்பிட கறி அசைவம்னா கண்ணுக்குட்டிக்கு கொடுக்குற பாலை வந்து தான் வந்து அதுக்கு கொடுக்காம குடிக்கிறாங்க இல்லையா, அது வந்து அதோட அதை காட்டிலும் நான் பாவம்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான கருத்து வந்து இந்த மாதிரி பசுவை வந்து நம்ம தெய்வமா மதிக்கிறோம் அப்படிங்கறத ஏத்துக்கிறேன். பசுமாடு வச்சிருக்கிறவங்க அது ஈண்ட காலம் முடிஞ்சதுக்கு என்ன செய்வாங்க? இல்ல இந்த மாதிரி பசுவை வந்து தெய்வமா நினைக்கிறவங்க வந்து எவ்வளவு வயசான மாடாக கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு 3 லட்சம் கொடுத்த மாடை வாங்கிட்டு சொல்லட்டும், பசுமாட்டு கறி அடிச்சு சாப்பிடுறது 90% கொடுக்குறோம். கண்டிப்பாக ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைத்திருக்கிறீர்கள். அந்த கேள்வி நீண்ட விவாதத்துக்குரியது, நாம பேசுவோம். வயதான பசுக்களை என்ன செய்வது என்ற ஒரு முக்கியமான கேள்வியை வைத்திருக்கிறீர்கள். பேசலாம். அடுத்து ஒரு நேயர். வணக்கம். வணக்கம் மேடம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? மேடம், சொல்லுங்க.
மேடம் பிஜேபி ஆட்சி வந்தது ரொம்ப நல்லது நினைக்கிறேன். ஏன்னா இவங்க உண்மையான ஒரு வெளித்தோட்டம் வந்து இப்பதான் தெரியுது. இவங்க இப்ப வந்து 1.5 வருஷம் இருக்குது, இன்னும் 5 வருஷம் ஆகட்டும், அப்பதான் இவங்க மொத்தமா வாஷ் அவுட் ஆவாங்க. ஏன்னா இவங்க வந்து மாட்டுக்கிற சாப்பிடக்கூடாதுங்க, அப்புறம் தலித் மக்களை கொள்ளுவாங்க, ஒவ்வொரு காரியம் செஞ்சுதான் இருப்பாங்க. இது வந்து வீரமனையா இது மாதிரி நிறைய பேர்லாம் போராட்டம் நடத்தினா தெரியாது. ஆனா இது அனுபவப்பட்டதான் மக்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒன்றரை ஆண்டுகளில் எவ்வளவு வன்முறைகள் இங்கே வந்திருக்கிறது அப்படின்னு அதே கேள்வியை தான் உங்களிடம். 1.5 ஆண்டுகளில் 2014 மட்டும் தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் சொல்கிறது 47,000 வழக்குகள் தலித்கள் மீது அப்படின்னு பதிவு செய்யப்பட்டதுடைய எண்ணிக்கை இவ்வளவு. பதிவு செய்யப்படாமல் இன்னைக்கு நிறைய இருக்குங்கிறதுக்காக தான் போராடி கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த இவ்வளவு பெரிய பட்டியல் நமக்கு வருகிறது. 2 பச்சிளம் குழந்தைகள் அவர்கள் வந்து தீயிட்டு கொளுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மதவாத கும்பலால் கொளுத்தப்பட்டிருக்கிறது அவர்களுடைய வீடு. அப்பாவியாக இறந்து போயிருக்கிறார்கள். அந்த பிணத்தை பார்க்கும் பொழுது, அந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது யாருக்குமே வரும். சர்வதேச அரசியல்லையே இந்த குழந்தைகளுடைய புகைப்படங்கள், அது அயிலான் குருதியா இருக்கட்டும், பாலச்சந்திரனா இருக்கட்டும், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது இங்க இருக்கக்கூடிய ராணுவத்தை வழிநடத்தியவராக இருக்கக்கூடிய ஒரு மத்திய அமைச்சர் சொல்கிறார், நாய் மேல கள்ள வீசினா கூட மத்திய அரசு தான் பொறுப்பா அப்படின்னு சொல்ற இந்த வாதத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? கடும் கண்டனத்திற்குரியது. அதாவது பாருங்க, ஒரு 2 தலித் குழந்தைகள் கொல்லப்பட்டதற்கு நாய்கள் மீது கல்லடி விழுந்தா கூட அதுக்கு மத்திய அரசு பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்ற அந்த வாதம் இருக்கு பாருங்க, கேவலமான ஒரு வாதம். ஒரு பிணந்தின்னி அரசியல் தான் இது. இது மாதிரி ஒரு உணர்வுகளை, உயிரை புரிந்து கொள்ள முடியாமல், கொஞ்சம் கூட உணர்ச்சி இல்லாமல், அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாமல் ஒரு மத்திய இணை அமைச்சர் இப்படி பேசுகிறார் என்று சொன்னால் இதனுடைய வன்மத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த ஆள் இன்னைக்கு எல்லாரும் பதவி கீழே இறக்க இருக்க வேண்டாமா? வெட்க தலைகுனினும். ஒரு குழந்தைகள் கொல்லப்பட்டதற்கு இப்படி பொறுப்பேற்ற பதில் சொன்ன மத்திய அரசாங்கம் கேவலமான ஒரு நிலையில இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. சாதாரண பதிலா நான் பார்க்க முடியல. அந்த ஆள் ஓப்பனா சொல்லிப்பாரா நினைக்கிறேன். இது எவ்வளவு ஒரு வன்மம் பிடிச்ச ஒரு நாடு அப்படின்னாக்க, இதுல உதாரணம் என்ன? எந்த விதமான கொலைகளையும் அவங்களை உழுக்க வேண்டாம்னு அர்த்தம். இப்ப நீங்க நம்ம பட்டியல் போட்டிருக்கிறோம். அந்த என்சிஆர்பி தப்பு பாத்தீங்கன்னாக்க இங்க 47 தலித் படுகொலைன்னு போட்டிருக்காங்க போன ஆண்டு. நாங்க எடுத்த ஆய்வுல வந்து 132 தலித் படுகொலை நடந்திருக்கு. 2 மடங்கு, மொத்தம் 3 மடங்கு, 1 மடங்கு தான் இந்த ரெக்கார்ட் ஆயிருக்கு. பல மடங்கு ரெக்கார்ட் ஆகல. அப்ப இதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. நான் பதில் சொல்ல முடியாது. எதுக்குறா நீங்க வந்து ஆட்சியில் வந்து உட்கார்ற? ஸ்டேட் அக்கௌண்டபிலிட்டி. அரசாங்கம் என்பது மக்களுக்கு பதில் சொல்லணுமே தவிர அதுக்காக பதில் சொல்ல முடியாது அப்படின்னாக்க, அதுவும் ஒரு கொடூரமான கொலையை ஒரு 2 குழந்தைகள் செத்து போயிருக்காங்க அப்படின்னாக்க இப்படி சொல்ல முடியுமா? மனிதாபிமானம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ரத்தம் வேட்டை பிடித்த ஒரு மிருகம் போன்ற ஒரு பதில் இது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கேவலமா இருக்கு. எப்படிதான் நான் கேட்கிறேன், இவங்கள கூட விட்டுடுங்க. தமிழ்நாட்டில் எத்தனை அமைப்பு நீங்க போராடிட்டு இருக்காங்க, ஏன் இதுக்கெல்லாம் வீதிக்கு வந்து போட மாட்டான்? அங்க நினைச்சா இங்க நினைச்சா கொந்தளிக்கிறவன் எவன் வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏன் வந்து ஓட்டு வந்து நிக்க மாட்டான்? மத்திய அரசாங்கம் சட்டை பிடிச்சி கேள்வி கேட்க மாட்டான். இங்க இருக்கக்கூடிய சில இயக்கங்கள் தான், சில அமைப்புகள் தான் இதுக்கு குரல் கொடுக்கிறாங்க தவிர ஒட்டுமொத்தமா குரல் கொடுக்க முடியல. இந்த பதில் வந்து சாதாரண பதில் கிடையாது. அப்போ ஒரு பாலியல் பலாத்காரம் நடக்கும், அதுக்கு இதே மாதிரி ரெஸ்பான்ஸ் இது நடந்துச்சு இல்லைங்களா? எத்தனை பிஜேபி வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு பொண்ணுங்க சரியா இருந்திருக்கும்னு சொல்றதானே? அப்ப விக்டிம் சொசைட்டி மேலேயே வந்து என்ன பண்றது? விக்டிம் சொசைட்டி கேவலமா பார்ப்பது, பாதிக்கப்பட்டவங்களை குற்றவாளியா மாற்றுவது, பாதிக்கப்பட்டவங்களுடைய பிழையா இருப்பது, இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஆட்சியாளர் பொறுப்பான பதிலா? இது நேரம் இதுக்கு பெரிய கண்டனம் இருக்கு. ஈவன் ஒரு பெரிய அரசியல் கட்சியை பெருசா கண்டனிக்கல. உங்க தமிழக முதல்வர் கண்டிச்சிருக்க வேணாமா? என்னையா பதில் பேசிட்டு இருக்க நீ? இப்படி இருக்கக்கூடிய மனநிலை பிடிச்சவன்ட்ட வந்து ஆட்சியை கொடுத்திருந்தா நீங்க எப்படி வந்து இங்க இருக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள் நீங்க வந்து அக்கறை காட்ட முடியும்? ஐநா சபையை மட்டும் போய் உட்கார்ந்துட்டு அதெல்லாம் நடக்காது. ஐநா சபையில போய் உட்கார்ந்துக்கிறது, அமெரிக்காவை சுத்தி வர்றதுனால மட்டும் இங்க வந்து மாற்றம் வந்துடாது. பிள்ளையார சுத்தி வந்து ஞானப்பழம் வாங்கின கதையா ஒரு நாடை சுத்தி வந்துட்டாங்க இங்க எல்லாம் மாற்றம் வந்து நடக்க முடியும். என்ன இங்க ரியாலிட்டி இங்க நாடு கொண்டு இருக்கிறது இல்ல. இன்னைக்கு 2020க்குள்ள இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்க மாட்டான்னு சொல்றான், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். எத்தனை தேவாலயங்கள் இடிக்கப்பட்டன? நியூயார்க் டைம்ஸ் வந்து மோடியை பற்றி கடுமையா கண்டிச்சு எழுதுறாங்க. இது டேஞ்சரஸ் சைலன்ஸ் எழுதுறாங்க. மோடியுடைய மௌனம் என்பது ஒரு ஆபத்தான மௌனம்,
கட்டுரைகள் எழுதப்படுகின்றன. உலகம் கண்டிக்கிறாங்க. ஒரு வார்த்தைக்கு சொல்றாரு ஒபாமா, நீ வந்து இந்தியாவை நாங்க ஒண்ணுதான், இவர் ஆமாமா ஒண்ணுன்னு இருக்கிறாரு. இந்த தெருக்கூத்து ராஜா கதைதான் அது. தெருக்கூத்துல ஒரு ராஜாவேஷம் போட்டானா, ராஜாவேஷம் போட்டு ஓரத்துல டீக்கு கூட காசு இல்ல, வர போட்டு 5 ரூபா 10 ரூபா கொடுக்கறாரு. உண்மையாலுமே ராஜா வந்திருக்கிறாரு. நீ என்னமா ட்ரெஸ் போட்டிருக்கிற, நீ நானும் ஒண்ணுன்னாரான். ஆமாமா நீ நானும் ஒண்ணுன்ற மாதிரி. அது மாதிரிதான் இவருடைய நிலைமை. இங்க ரியாலிட்டி என்னன்னு உண்மையாகவே சர்வதேச ஊடகங்கள் அதுவும் குறிப்பாக இந்த வகுப்புவாதம் குறித்து நிறைய எழுதி கொண்டிருக்கின்றன. அது எல்லாமாவது இங்கு பேசுகிறவர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக பேசுவதாக சொல்லலாம். அந்த பத்திரிகையாளர்கள் மீது காழ்ப்புணர்ச்சியில் ஒரு தனி பிம்பம் அவர்களுக்காக, அவர்கள் சார்பு நிலை குறித்து இங்கு கேள்வி எழுப்பலாம். ஆனால் சர்வதேச ஊடகங்களுக்கான சார்பு நிலை என்ன என்பதை நாம பேசணும். தொடர்ந்து நாம் பேசலாம். நேயர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம் மேடம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? லால்குடி உமாநாதன். சொல்லுங்க சார். சார், நான் ஏற்கனவே ஒரு 6 மாசத்துக்கு முந்தைய ஒரு பதிவு பண்ணேன். அது கோவில்ல வந்து பூஜை நடத்தி இந்து மக்கள் மத்தியில பசு வந்து நம்ம தெய்வம் அப்படி ஒரு மனநிலையை உருவாக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா இப்போ வந்து உடனே பசுக்கறி சாப்பிடுறாங்க, அதனால அவங்க அடிக்கவும் போறாங்க. அப்ப இந்துக்களுக்கு எதிராக அவங்க செய்யறாங்க மாறி ஒரு எண்ணத்தை மக்கள் மத்திய உருவாக்கி அது இப்ப அரசாங்கத்தை யார் நடத்துறதுன்னு தெரியலப்ப. ஒரு பகவத்கீதை மோகன்தாஸ் பகவத் சொல்றாரு. நேற்று ஒரு கேரளா விருதுநமலையில போய் அப்போ ரைடு பண்றாங்க. ரைடு பண்றாங்கன்னு சொன்னா சாதாரண ஒரு கேடியை கைது பண்ணா கூட சில வழிமுறைகள் இருக்கு. அது மீறி அத்துமீறி நுழையிறாங்க. இதை விட்டுட்டு இங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆள் அடிச்சு உத்தரப்பிரதேச போடுறாங்க. அப்போ வந்து இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பிரச்சனை ஏற்பட்டது. தொடர்ந்து இங்க நடக்கப்பட்ட எல்லா சம்பவங்களையும் நீங்கள் சுட்டி காண்பித்திருக்கிறீர்கள். பேசலாம். அடுத்து ஒரு நேயர். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? தென்காசியிலிருந்து நெல்லை எஸ்னாவினி பேசுறேன். சொல்லுங்க சார். கொஞ்சம் தயவுசு கருத்துக்கு கொஞ்சம் 2-3 கருத்து சொல்லுவாங்க, கொஞ்சம் தயவுசு கேளுங்க மேடம். சொல்லுங்க சார், சுருக்கமா. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. இந்த மாட்டுக்கறி இறைச்சிங்க அடிப்படையில் சொல்றாங்க. ஆடு இருக்கு, பன்னி இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். ஆடு பன்னின்னு இந்து சாப்பிடலாம், மாடு மட்டும் இந்து சாப்பிடுவாங்க. மாடு முஸ்லீம் சாப்பிடாம ஒரு மதவாதத்தை கொண்டாடுறாங்க, அதுவே பிரச்சனை இருக்கும். இந்த தோரம்பருப்பு எல்லாம் வந்து மாட்டு இறைச்சிக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து நாட்டு அண்ணனுக்கு சாப்பிடக்கூடிய உணவு நீங்க சரி பண்ணாம விட்டுட்டு மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களே, உங்களை நான் தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிரபலமா வருவேன். ஒரு டிவி வியாபாரி, நான் சுக்கா விற்கிறாரு, ஒரு டிவி வியாபாரி வந்திருக்காரு. நான் பிரபலம் வெளிநாடு சுற்றுப்பயணம் மொத்தத்துல அவர் நல்லவர் தான். ஆனா அவர் வந்து ஒரு இந்துத்துவ கொள்கையின் அடிப்படையில தான் ஆட்சி செய்ய வந்திருக்கு. அதை விட இன்னொரு முக்கியத்துவத்தையும் சொல்லுங்க இருக்குங்க. இன்னைக்கு நமக்கு நாமே திட்டம் நேரத்தை நீங்க பேசி காண்டிட்டு கொடுத்தா கிடைக்கல. இதான் நமக்கு நாமே திட்டம் சொல்லுங்க இருக்குங்க. இன்னைக்கு தெரிஞ்சவங்க தமிழ்நாட்டுல நமக்கு நாமே திட்டம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு திமுக தனித்திருந்தால் 230 தொழில்கள் மட்டுமில்ல, கிட்டத்தட்ட 40% தனிப்பட்ட முறையில் வாங்கக்கூடிய. நீங்கள் பல கருத்துக்களை இங்கே முன்வைத்திருக்கிறீர்கள். பிரதமர் மோடி அவர்களிடம் மாட்டிறைச்சி குறித்து, உணவு குறித்து இங்க பேச சொல்லிக் கொண்டே இங்கு சாப்பிடக்கூடிய பருப்பு விலையை, இவ்வளவு விலை உயர்வையும் கண்டிக்காமல் விட்டுவிட்டீர்களே, கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டீர்களே என்ற ஒரு சாதாரண கேள்விதான். ஆனா அது எவ்வளவு முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? இன்றைக்கு வந்து இதில் திட்டமிட்டு இந்த மாதிரி யாராவது ஒரு அமைச்சர் பேசுறாரு, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுவாரு, ஆனா அதுக்கு அவங்க வந்து அதை குறித்து வந்து மறுபரிசீலனை கூட பண்ண மாட்டாங்க. இதை பத்தி நாம பேசிக்கொண்டே இருப்போம். 1.5 ஆண்டுகளில் என்ன வளர்ச்சி நடைபெற்றது, இவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் என்ன நிறைவேற்றப்பட்டது, இவர்கள் அதாவது இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளான வேலை வாய்ப்புகளை என்ன உருவாக்கி இருக்கிறார்கள், பல்வேறு விளம்பரங்கள் கொடுத்தார்களே, இந்த சர்வதேச ஊடகங்கள் எழுதுகிறது என்று நீங்கள் சுட்டிக்காண்பித்தீர்களே, டிஜிட்டல் இந்தியா என்ற ஒரு ஊடகமும் அல்லது அப்படிப்பட்ட ஒரு கொடுக்கப்பட்ட அந்த ஊடக பிம்பங்கள் இவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்க சொன்ன மாதிரி இந்தியா அண்ட்ரஸ்ட் ஸ்டேட்டா இருக்கு, எப்படி போய் இந்த திட்டத்துல நாம வர்றது, டிஜிட்டல் இந்தியாவா இருக்கட்டும், மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு இங்க வரவே அஞ்சுகிறார்கள் என்று ஒரு சர்வதேச ஊடகம் எழுதுகிறது. இதை நீங்க இந்த இரண்டையும் எப்படி பார்க்கிறீங்க? ஒரு அருமையான ஒரு பார்வையை நம்மள்ட்ட கொடுத்திருக்கிறாரு. இதுதான் அவர் சொல்றதுதான் அரசியல் சூட்சுமமே இருக்கு. இந்த பிரச்சனை வெளியில தெரியக்கூடாதுன்றதுக்காக 2 விதமான ஸ்ட்ராட்டஜி வந்து மத்திய அரசாங்கம் கையில் எடுக்கிறது. ஒன்று, ஒரு ஸ்டேட்டுக்குள்ள கான்ஃபிளிக்ட் கிரியேட் பண்றது. 2 குழுக்களுக்கு இடையே ஒரு முரண்பாடுகளை ஏற்படுத்திட்டாக்க மக்களுடைய கவனம் எல்லாம் அதுக்குள்ள திரும்பும், அட்டென்ஷன். அது ஒன்று. 2, நம்ம வந்து வளர்ந்துட்டு ஒரு மாயான பிம்பத்தை ஏற்படுத்துவது, வளர்ந்த மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது. பலூன் மாதிரி அது பறவைகள் ஒரு காத்து அடிச்சுட்டு பாருங்க, பல பறவைகள் உண்டு பண்ண மாதிரி அது ஒரு பிம்பத்தை காட்டுறது. அப்ப இந்த 2 தந்திரத்தை கையில் எடுக்கிறாங்க. வளர்ச்சி திட்டங்கள் இங்க ஒண்ணுமே போகல. பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இன்னைக்கு இண்டெக்ஸ் எடுத்துங்க, ஹியூமன் ரைட்ஸ் இண்டெக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னாக்க
நம்முடைய வறுமையில் உள்ள நாடுகள் பட்டியலில் வந்து நம்ம முன்னணியில் இருக்கிறோம். மொத்தம் 75 நாடுகள் இருக்கிறோம். அது நம்ம முதன்மையில் இருக்கிறோம். இங்க வந்துட்டு 5000க்கு குறைவாக மாதம் சம்பளம் வாங்குறவங்க தான் கிட்டத்தட்ட 83% இருக்கிறாங்க. பசிப்பட்டியலோட மக்கள் இருக்கிறாங்க. அந்த இண்டெக்ஸ் UNDP ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது இந்தியாவுடைய தரம் மிக கேவலமாக இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லை. இதை பூசி முழு 5% இந்தியாவுடைய மிக 5 முக்கியமான கம்பெனி கையில தான் 50% சொத்துக்கள் இங்க அடங்கியிருக்கு, வளங்கள் அடங்கியிருக்கு, ரிசோர்ஸ் அசெட் எல்லாம் கையில தான் இருக்குது. அப்ப பாத்துங்க 95% மக்கள் மத்தியில்தான் மற்ற சொத்துக்கள்லாம் இன்னைக்கு இருந்துட்டு நிலையில இன்னைக்கு இருக்கிறோம். அப்ப இந்த முதலாளிக்கு தான் மோடி போய் பேசுறாங்க. நீங்கள் வந்து சொத்துக்களை வந்து ஜனநாயகப்படுத்துறத பத்தியோ, இங்க இருக்கிற தொழிலை ஜனநாயகப்படுத்துறத பத்தியோ, தொழில் வருமானத்தை ஜனநாயகப்படுத்துறத பத்தியோ, மக்கள் மயமாப்படுத்துறத பத்தியோ நீ இப்ப யூஎன்ல பேசல. அந்த தொழிலதிபர்களுக்கு கம்பெனிக்காக நீங்க பேசுறீங்க வளர்ச்சி திட்டன்றது. எந்த வளர்ச்சி இங்க வரப்போறது இல்ல. மறுபடியும் சொல்றேன், இங்க மறுபடியும் கார்பரேட்டை வந்து வலுவாக்குறதுக்கான வளர்ச்சியாதான் பாக்குறாங்க. ஒரு பெரிய ஒரு கார்பரேட் கட்டடம் வந்துருச்சுனாக்கா வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. 98% மக்கள் இன்னைக்கு அன்றாட காட்சிகளாக வந்துகிட்டு இருக்கிறான். இதை பத்தின கவலை கிடையாது. எத்தனை குழந்தை செத்து போயிட்டு இருக்கிறான்ற பத்தி கவலை கிடையாது. குழந்தை கொன்னோட பத்தி அதுக்கு எதாவது ரெஸ்பான்ஸ் சரியா கிடையாது. ஆக இந்த 2 தந்திரங்கள் செய்கிறது. ஒன்று, மக்கள் மத்தியில் மத அரசியலை உண்டு பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட் கிரியேட் பண்ணிட்டே வந்தாக்க தனக்கான தான் பதில் சொல்றதுக்காக தப்பிச்சுக்கலாம். ஒண்ணு. இன்னொன்று, அறகுறை இந்திய இளைஞர்கள் இருக்காம பாருங்க டிஜிட்டல் கனவோட, இந்த மாதிரியான முட்டா இளைஞர்களை மயக்கிறதுக்காக இது போன்ற டிஜிட்டல் கனவு வச்சுக்கிறாரு, முன்னேற்றாரு, வளர்ந்து போச்சு. இவருக்கு ஒரு மாய உலகத்தை காட்டுறது, ஒரு மால் கலாச்சாரத்தை காட்டுறது, இங்க ரியாலிட்டியை காட்டுறது. இருக்கிறவன் அப்படிதான் இருக்கு, ஆண்டியாதான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறான். அப்ப இதனுடைய ஆழத்தை தான் நான் என்ன சொல்றேன், எழுதுங்கன்றேன். இதனுடைய ஆழத்தை பேசுங்கன்னு சொல்றேன். ஆனா இப்படியே அவர் ரொம்ப சொல்லியிருந்தாரு. அது முன்னாடி நேரம் சொன்னாரு. நான் சொல்றேன், நீங்க விரைவில் தூக்கறியப்படுவாங்க. ஆனா அப்படி ஒண்ணு நம்ம மக்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது. கண்டிப்பாக நாம தொடர்ந்து இது குறித்து விவாதிக்கலாம். மக்களின் குரல் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு உங்களது கருத்துக்களை இங்கே பதிவு செய்யுங்கள். மீண்டும் மக்களின் குரல் நிகழ்ச்சி தொடர்கிறது. வணக்கம், மக்களின் குரல். வணக்கம் மேடம். வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நாமக்கல் மாவட்டம் மோகனூர்ல இருந்து MMC பத்மநாபன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். இந்தியாவின் வளர்ச்சிக்கு RSS, பஜ்ரங்கள் போன்ற அமைப்புகள் ஃபீட் பிரேக்காக இருக்குங்க. மிகவும் தடைக்கல. இதை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன என்பதை நான் இங்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் உள்நாட்டு உற்பத்தி, பொதுத்துறை நிறுவனங்கள் உற்பத்தியே செய்யறது இல்லைங்க. எண்ணெய் நிறுவனங்கள் உற்பத்தியே செய்யறது கிடையாது. IAS, IPS ஆபீசர்களை சுயமா செயல்பட விடுவதே கிடையாதுங்க. ராணுவத்துக்கு அதிக நிதி ஒதுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, டெல்லியில் இருக்கக்கூடிய காவல்துறை அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் டோட்டல் துப்பாக்கியாக செயல்பட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட அவலங்களை எல்லாம் நீக்குவதற்கு பதிலாக இந்த மதவாதிகள் அரசாண்டால் மக்கள் பிணமாகத்தான் வேண்டாம் என்ற கருத்துக்கு ஏற்ப இந்த RSS, பஜ்ரங்கள் போன்ற அமைப்புகள் இந்தியாவினுடைய இளைஞர்கள் முன்னேற்றத்துக்கு மிகவும் தடையாக உள்ளதுங்க. இதை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன என்பதை நான் நினைவுபடுத்தி வருகிறேன். கண்டிப்பாக தொகுப்பாக நீங்கள் உங்கள் கருத்தை பதிவு செய்து, இந்தியாவுடைய வளர்ச்சிக்கே ஆபத்தானது. இதைதான் சர்வதேச ஊடகங்கள் தொடர்ந்து சுட்டி காண்பித்துக் கொண்டே இருக்கிறது. நாம் போன்றவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இவர்கள் சொல்லக்கூடிய மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா போன்ற திட்டத்திற்கே ஆபத்தானது. இது போன்ற தொடர் சர்ச்சைகளிலேயே ஒரு நாடு இருப்பது. பேசலாம். அடுத்து ஒரு நேயர். வணக்கம். வணக்கம் மேடம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சுலைமான் மேடம். சொல்லுங்க சார். அதாவது கலைஞர் தொலைக்காட்சிக்கும் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. ஐயா ஏற்கனவே சில நிகழ்ச்சிகள்ல பேசியிருந்தாங்க. அவங்க பேசின விதங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்ப இந்த மாட்டு இறைச்சிங்கிற பிரச்சனை வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை இல்ல. நம்ம நாட்டோட வளர்ச்சி இருக்கு. இந்தியாவுக்கே இதுக்கு முன்னாடி பேசுற நபர் சொன்னாங்க இந்திய வளர்ச்சிக்கு ஆபத்துங்கிறது. இந்திய வளர்ச்சிக்கு மட்டும் இல்ல, இந்திய இறையாண்மைக்கும் இந்திய நாட்டுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படுத்துவதுக்கு தான் இந்த மோடி அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. 3 மாநிலங்கள் சேர்ந்த அமைச்சர்கள் முதல்வர்கள் வந்து இன்னைக்கு வந்து அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சு அவங்க கருத்தை பதிவு செஞ்சாங்க. அதே மாதிரி என்னோட கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புறேன். அதாவது 2.5 வயது சிறுமி கொடூரமாக கற்பழிக்கக்கூடிய அவலம் இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில் மாட்டு இறைச்சி தின்பது என்பது ஒரு பெரிய விஷயமா? அதாவது ஒரு முஸ்லீம் வந்து
மாட்டு இறைச்சி வச்சிருக்காருங்கிறதுக்காண்டி கொடூரமா குச்சி கொல்லப்பட்டாரு. அதை கேட்கறதுக்கு இங்க ஆள் இல்ல. 2000க்கு முன்னாடி குஜராத்ல பெரிய சம்பவம் நடந்துச்சு, அதை விசாரிக்கிறதுக்கு இங்க ஆள் இல்ல. மாட்டு இறைச்சியை சாப்பிடக்கூடாதுங்கிறத மும்புறமா தீவிரப்படுத்துவதற்கு நீங்க கேட்கக்கூடியது மிக முக்கியமான நியாயமான கேள்வி. மனிதர்களை மாடை விட, இவர்கள் குறிப்பிட்டு உதாரணமாக சொல்லக்கூடிய நியாயை விட கேவலமாக கீழ்த்தரமாக நடத்தப்படுவதும், பாலியல் பலாத்காரம் பெண்களை செய்வதும், கொலை செய்யப்படுவதும், தினசரி குழந்தைகளில் ஆரம்பித்து முதியவர்கள் வரை ஏதோ ஒரு கொள்கை ரீதியான கொலையோ மர்ம கொலைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் மாட்டிறைச்சியை மட்டுமே இங்கு பிரச்சனையா? அதை தாண்டி இவர்களுக்கு இதன் மீதான பாசம் எங்கிருந்து வருகிறது என்று மிக முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்கிறீர்கள். பேசலாம். அடுத்து ஒரு நேயர். வணக்கம். வணக்கம்மா. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நான் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்திலிருந்து அமானுல்லா பேசுறேன். சொல்லுங்க சார். அவங்க விவாதத்துல மதவாதமும் மாட்டுக்கறி அரசியலும் என்று அருமையான தலைப்பு. மிக சிறப்பான வாதத்தை சகோதரர் தந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நேற்று ஒரு இணையதளத்தில் ஒரு தகவல் பார்த்தேன். இந்தியா உட்பட உலக அளவில் 4 நாடுகள் தான் அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளாக இருப்பதாக அந்த தகவல் கூறுகிறது. 4 நாடுகளும் இந்தியாவும் ஒன்று. ஆக இந்தியாவின் பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நாட்டினுடைய வருமானத்துக்கு எதிரான ஒரு யுத்தம். கண்டிப்பாக இது வெவ்வேறு கோணத்தில் எப்படி அடிப்படைவாதமாக நான் என்ன சாப்பிட வேண்டும் என்ற கேள்வியின் உரிமையில் ஆரம்பித்து நாட்டுடைய பொருளாதாரம், வளர்ச்சி, இறையாண்மை அனைத்துக்குமே எதிரானது அப்படிங்கிற ஒரு குரல். இதுவரை எதிர்ப்பாளர்கள், அரசியல் எதிர்ப்பாளர்கள், எதிர்கட்சிகள் அல்லது சன் பரிவாரங்களை எதிர்க்கக்கூடியதையே கொள்கையாக வைத்திருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், இன்றைக்கு விஞ்ஞானிகள், அதுக்கு பிறகு ஓவியக்கலை வல்லுநர்கள்னு இப்படி இதோடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது, எதிர்ப்பதற்கான எண்ணிக்கை. சரி, இவர்கள் எல்லாம் எதிர்க்கிறார்கள். பாஜகவுடைய ஆட்சி பிடிக்கவில்லை என்ற காரணத்திற்காக எதிர்க்கிறார்கள் என்ற ஒரு வாதத்திற்கே சொல்லுவோமே. பாஜகவுடைய மூத்த தலைவர் அருண் ஷோரி சொல்கிறார், காங்கிரசிற்கும் பாஜகவிற்கும் பொருளாதார கொள்கையில் வேறுபாடு இல்லை. முதல் கருத்து. கூடுதலாக பிளஸ் கவ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். அதாவது கூடுதலாக இந்த மாட்டுக்கறி அரசியலையும் கூடுதலாக பாஜக செய்கிறது அப்படிங்கறத சொல்றார். இதை விட மோசமான ஒரு பிரதமர் அலுவலகத்தை நான் பார்த்ததே இல்லை. மோடி தலைமையிலான பிரதமர் அலுவலகம் மோசமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று இரண்டாவதாக சொல்கிறார். இவர்கள் வெறும் கால்குலேஷன்ல கணக்கு காண்பித்தே இங்க வளர்ச்சி மாதிரியான ஒரு பிம்பத்தை, அதாவது இந்த ஜிடிபி கால்குலேஷன்லாம் கொஞ்சம் மாத்தினாங்க. இவங்க வேற ஃபார்முலா படி நீ பண்ணணும், அதை குறிப்பிட்டு இப்படியான வளர்ச்சியாக ஒரு பிம்பத்தை உருவாக்கினால் உண்மையான வளர்ச்சி தெரியாமல் மக்களுக்கு போய்விட போறதில்லை அப்படிங்கறத மூன்றாவதாக சொல்கிறார். நான்காவதாக என்ன சொல்கிறார் என்றால், இந்த இப்ப இருக்கக்கூடியது இந்தியாவிற்கே ரொம்ப ஆபத்தான ஒன்று அப்படிங்கறதை குறிப்பிடுகிறார். இதற்கு உடனடியாக மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு இது குறித்து உடனடியாக பதில், இது அவருடைய தனிப்பட்ட கருத்து. ஏன் மத்திய அமைச்சர் வி.கே. சிங் பேசிய போதோ அல்ல மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசிய போதோ யாருமே சொல்லல இது தனிப்பட்ட கருத்து, அவருடைய கருத்துன்னு. இன்ன வரைக்கும் வி.கே. சிங் குழந்தைங்க சாவ பேசினதுக்கோ, தலித்களை பார்த்து பேசினதற்கோ இன்ன வரைக்கும் சொல்லல. ஆனால் அருண் ஷோரி இந்த மாதிரி பொருளாதாரத்தோட ஒப்பிட்டு பேசியது இது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு உடனடியாக இன்னொரு அமைச்சர் சொல்றார். இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? தங்கள் நியாயப்படுத்துக்கிறான போக்குதான் இது. ஒரு 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 பிஜேபியில இப்ப ஒரு குரல் வருது அப்படின்னாக்க 2 இடங்கள் தான். ஒரு கட்சியாக மாறுகிற போது கட்சிக்குன்னு ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனி கொள்கைகள் இருக்கும். அந்த தன் கொள்கைகள் பாசிஸ்ட் கொள்கையா இருக்கும், சிலது மக்களை மையப்படுத்திய கொள்கைகளா இருக்கும். நான் கொள்கைக்குள்ளாம் போக வரல. ஒவ்வொரு தேர்தல் அரசியல் ஒரு கட்சி ஆட்சிக்கு பிடிக்குது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கிய ஒரு நபர்களே மூத்த அரசியல்வாதி இப்படி கிரிட்டிக் வைக்கிறாங்க அப்படின்னா அதில் உள்ள ஆழமான உண்மை என்ன இருக்கின்ற தரவுகளை அலசி பார்க்காமல் தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றதை பார்க்கும்போது ரொம்ப லைட்டா எடுத்துக்கிற விஷயம் இருக்கு பாருங்க. இது ரொம்ப ஆபத்தானது. தன்னை முழுவதுமாக பரிசோதனை செய்து கொள்ள முடியல. இன்னைக்காவது முடிச்சுக்கின்ற அளவுக்கு தான் அவர் சொல்ல வர்றாரு நான் நினைக்கிறேன். நீங்க ரொம்ப ஆபத்தான நோக்கம் போயிட்டு இருக்கீங்கன்றது எல்லா இடங்களிலும் கண்டனம் வருது. அவர் சாதாரணமான வார்த்தை வரல. ஒரு ஆள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் அப்படின்னாக்க எதிர்ப்புகளை பார்த்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்க முடியும். நீங்க அழகா சுட்டி காட்டினீங்க. இது மாதிரி வி.கே. சிங் சொன்ன அந்த கருத்துக்கெல்லாம் தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லலன்ற மாதிரி பல கருத்துக்கள் நீங்க இப்ப இந்த 1.5 வருட இடங்கள்ல பிஜேபியினுடைய மேல்மட்ட தலைவர்கள் சொன்ன மக்கள் விரோத கருத்துக்கள், மதத்தை துவேச கருத்துக்கள், அமைச்சர்கள்
எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அதை கடந்து அவர்களுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன லெட்டர் இயக்கங்கள், அமைப்புகள், RSS இருக்கட்டும், வினா இருக்கட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா இடங்களுமே பாருங்க ஒரே கருத்தாதான் இருக்கு. இது எல்லாம் சார்ந்து ஒதுக்கிட முடியுமா? அப்ப இவ்வளவு ஒரு விஷயத்தை பரப்புற மாதிரி என்னைக்காவது பெரிய அளவு வந்துச்சுனாக்க ஒப்புக்கு ராஜ்நாத் சிங்கும் மோடியும் பேசுவாங்க, நாங்க இதை ஊக்குவிக்க மாட்டோம், இது கண்டிக்கத்தக்கது. அது அந்த வாய் எப்ப திறக்கப்படும்னா எல்லாம் கொந்தளிச்சு முடிஞ்ச பிறகு அடுத்த டாபிக் போனோடனே போறப்போ எனக்கு வாய் திறப்பாங்க. இது ஒரு பொறுப்பற்ற பதில். இவங்க இப்படியே பேசிட்டு போறா. அவர் சொன்ன மாதிரி இந்த ஆட்சிக்கு நல்லதுன்னு அவர் சொன்ன அருமையா சொன்னார். சில நேரங்கள்ல நீதியை எப்ப நம்ம புரிஞ்சுக்க முடியும்னா அநீதி ரொம்ப தாண்டவமாடும் போதுதான் நீதியினுடைய இதை மக்கள் அது புரிஞ்சுக்குவாங்க. நீதி எப்ப முழுமையா வரும்னா அநீதி ரொம்ப தாண்டவமாடுன்றாங்க. இப்போ மக்களுக்கு ஒரு பரிசோதனை காலம் தான் இது. மாட்டுக்கு ஆனால் இது வீழ்ச்சிக்கான அடையாளமா தான் பார்க்க வேண்டியது. வெங்கையா நாயுடு போன்றவர்கள் இதனுடைய இப்படி பொறுப்பட்டத்தனமா பதில் சொல்றதை விட ரிவ்யூ பண்ணட்டும். அவர் கமிட்டியை கூப்பிடுங்க. நம்ம எந்த அளவுக்கு கேவலமாக நம்முடைய கமெண்ட் இருந்திருக்கு, அரசியல் ரீதியாக இன்னைக்கு எவ்வளவு பேசியிருக்கோம், மக்கள் மத்தியில் எவ்வளவு குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கோம், எவ்வளவு வாக்குறுதி கொடுத்திருந்தோம், எவ்வளவு கோமாளி வேஷம் போடுறோம், எப்படி பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்துறோம், எப்படி கார்பரேட்டுக்கு நம்ம உட்கார்ந்துகிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறோம், எப்படி மக்களை கண்டுக்காம இருக்கிறோம், இது எல்லாம் அவர்கள் ரிவ்யூ பண்ண வேண்டிய காலகட்டம் இது. இதுவே இருந்திருக்கல அப்படின்னாக்க எனக்கு என்னமோ சொல்றேன் 5 வருஷம் கிடையாது. சில நேரங்களில் நான் இதை இப்படி சொல்றேன்னு தவறா எடுத்துக்கொள்ள வேண்டாம். 5 ஆண்டுகள் ஜனநாயக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் சில நேரங்களில் மக்கள் போச்சு வந்துச்சுன்னா 5 நாளாகவும் 4 3 கூட ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு. அது மாதிரி நான் நினைக்கிறேன் 5 ஆண்டு ஜனநாயக அரசியல் இவர்கள் 3 ஆண்டுகளுக்குள் சுருக்கிற நிலைமைக்கு இவர்களே உருவாக்கிடுவாங்க நான் நினைக்கிறேன். இந்த மௌனம் நியூயார்க் டைம்ஸ் எழுதுறேன்னு சொன்னாக்க இந்த மோடியுடைய இந்த சைலன்ஸ் டேஞ்சர் சைலன்ஸ் அப்படின்னாக்க அது எல்லாம் வரைக்கும் பார்த்தானே இருக்கிறீங்க. அதெல்லாம் சுட்டி காட்டுறாங்க. இது என்ன ஒரு அபத்தமான ஒரு கருத்து. இதுக்குள்ளேயும் நான் என்ன பரிசோதனை பண்ணிக்கல அப்படின்னாக்க அது வீழ்ச்சி தான். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். மேலும் ஒரு நேயர். வணக்கம். வணக்கம், தொடர்புல இருக்கீங்க, பேசலாம். நாதன் ஃப்ரம் மதுரையில் பேசுறேன். சொல்லுங்க. கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் பேசப்படுங்க. அதாவது இந்த மாட்டு இறைச்சி பத்தி பேசுறாங்க. அது தப்பு அது ரொம்ப ஒன்னுநாள் விஷயம் பெருசாக்குறாங்க அப்படின்னு ஒரு மந்திரி பேசுறாரு. இன்னொரு மந்திரி அவங்க நாய் என்ன குலைச்சா கூட அது தலைவர் அதுக்கும் இந்த மத்திய அரசாங்கம் மேல நீங்க பழி செய்வீங்க அப்படின்னு பொறுப்பில்லாம பேசுறாரு. இது கூட இந்த மாதிரி பேசுறவங்க நாட்டுல அங்கங்க தண்ணி பிரச்சனை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அதை தீர்க்கறதுக்கு வழி செய்ய மாட்டேங்கிறாங்க. மீனவ பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வழி சொல்ல மாட்டேங்கிறாங்க. 2 நாளுக்கு முன்னாடி கூட சென்னவெளியில இந்த தச்சு இந்த கொக்கோகோலா அந்த கார்பரேட் கம்பெனிகளுக்காக ஒரு நாளைக்கு 10 லட்சம் லிட்டர் தண்ணியை வேஸ்ட் பண்றாங்க. அதுக்கு இந்த அரசாங்கம் கண்டிப்பாக யதார்த்தத்துல என்ன இருக்கு, இவங்க எதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் குடிதண்ணீரில் ஆரம்பித்து எத்தனையோ பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டியது இருக்கிறது. அது எதுவுமே தீர்க்கப்படாமல் இந்த வெற்று பேச்சாலும் ஒரு பிளவுகளை உண்டாக்குவதில் மட்டுமே இந்த அரசு தொடர்ந்து முனைப்பு காட்டுகிறது என்பதை மிக தெளிவாக இங்கே உணர்த்தி இருக்கிறீர்கள். நாம் பேசலாம். பொதுவாக நம்மளுடைய இங்கே பாஜக தரப்பிலிருந்து பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது நிறைய இந்த கருத்தை அதை எதிர்க்கக்கூடியவர்களிடம் வாதம் வைக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், காங்கிரஸ் ஆட்சியில் இதெல்லாம் நடந்தது. அன்றைக்கு ஒரு தலித் படுகொலை செய்யப்படவில்லையா, அன்னைக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டதா, இன்றைக்கு மட்டும் ஏன் இதை இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாதம். இன்னைக்கு எழுத்தாளர்கள் விருதை திருப்பி கொடுக்கிறார்கள் என்றால் ஒரு எழுத்தாளரை கொலை செய்து விட்டதற்காக, கல்பர்கி என்ற ஒரு எழுத்தாளரை கொலை செய்தது, சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளரை கொலை செய்ததற்காக எழுத்தாளர்கள் விருதை திருப்பி கொடுத்தால் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிரச்சனை இங்க நடந்தது, அந்த பிரச்சனை எப்பெல்லாம் நீங்க திருப்பி கொடுக்கல, இப்ப ஏன் நீங்க திருப்பி கொடுக்கறீங்க, அப்ப நீங்க குறிப்பிட்ட இந்த ஆட்சி மீதான அரசியலாதான் இதை பாக்குறீங்கன்னு வாதத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல, காங்கிரஸ் அரசாங்கம் செய்தது எல்லாரும் நம்ம சரின்னு யாரும் சொல்ல வரல. அதனுடைய அளவுகோல்னு ஒண்ணு இருக்கு, ரெஸ்பான்ஸ் ஒண்ணு இருக்கு, பதில் சொல்ற கடப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. இது எல்லாம் இங்க இல்லைன்னு சொல்ல வரோம். ரெண்டுத்துக்கான வேறுபாடுகள் அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. துவேசத்தின் அடிப்படையிலையும் ஒரு நிர்வாக சீர்கேடுகள் ரெண்டுமே வேறு வேறு பிரச்சனையாக இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஒரு காங்கிரஸ்ல இது மாதிரி ஒரு கேள்வி எழுப்பினாக்க ஒரு பயம் இருந்தது அந்த ஆட்சியாளர் மத்தியில. ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ன்ற பயம் இருக்கும், குற்ற உணர்ச்சி இருக்கும்.
நம்ம சைலன்ஸா இருக்கிறாரு மன்மோகன் சிங் நம்ம கிண்டல் எடுத்துக் கொண்டிருந்தாலும் அதுக்கு பதில் சொல்லி ஒரு இடத்துல வந்து அவங்க பதில் சொல்லுவாங்க. இது வந்து இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு, இது நாங்க இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கு. பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸே இல்லையே, அதுதான் இந்த பிரச்சனை நம்ம சொல்ல வரோம். மோடி தனக்கு பிடிச்சது அவர் ட்விட்டர்ல எழுதிக்கிறாரு. இந்த பேஸ்புக்ல இளைஞர்கள் தனக்கு எப்படி எல்லாம் கமெண்ட் போட்டுக்கிறாங்களோ அது மாதிரிதான் செய்யறாரே தவிர ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுக்குள்ள ஒரு தலைவர் நம்ம பதில் சொல்ற கடமை நமக்கு இருக்கு அப்படின்ற ரெஸ்பான்ஸ் ரியாக்ட் பண்றதுன்றது வேற. இந்த விஷயம் வந்து அளவு குறைவா இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, காங்கிரஸ் இதுல வந்து நான் இல்லைன்னு சொல்லல. காங்கிரஸ் அதுல வந்து வகுப்புவாதம் நடக்கலையா, சாதியம் நடக்கலையான் இருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அதை நடத்துற சக்திகள் ஆர்கனைஸ்டா இல்ல, இவ்வளவு ஆர்கனைஸ்டா இல்ல. இவ்வளவு மதவாத சக்திகள் உள்ள புகுந்து அடிக்கிறது வைக்கிறது அங்க எல்லாம் செய்ய முடியல. தனிநபர்களா இருந்தாங்க, இண்டிவிஜுவல் இருந்தாங்க, இண்டிவிஜுவல் குரூப்பா இருந்துச்சு. ஒரு கிராமப்புறங்கள்ல ஒரு ஆளா இருந்திருப்பான், செட்டப் இருந்திருப்பான். அதை வந்து அரசியல் மயமாக்கப்படுத்துறதுலையோ மதமயமாக்கப்படுத்துறதுலையோ சாதிமயமாக்கப்படுத்துறதுலையோ ஒரு ஆர்கனைஸ்டா இல்ல. நீங்க ரெண்டு அரசியல் தான் இங்க நல்லா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த முஸ்லீம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது நம்ம எப்பவுமே வந்து இன்னைக்கு ஒரு பார்வை சிறுபான்மை நம்ம எப்படி பார்க்கிறோம், வெகுஜன மத்தியில இருக்கிற பார்வை பார்க்கிறோம்ன்றது ஒரு கிரைம் சொசைட்டியா வந்து இன்னைக்கு பார்க்கிற ஒரு பார்வை எனக்கு இருக்கு. அதான் அவங்க அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது பிஜேபி அரசாங்கம். முஸ்லீம்னா ஒரு கிரைம் சொசைட்டி, தலித்னா ஒரு ஸ்லேவ் சொசைட்டி, ரெண்டு பேரும் ஒண்ணுன்றது தான். இங்க மதம்னா கூட சாதி தான், நீங்க அடிப்படையா பார்க்கணும், சாதி தான் இருக்கு. ஆனா காங்கிரஸ் அரசாங்கம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, கொஞ்சமாவது பதில் பேசுவாங்க. இப்படி ஆர்கனைஸ்டா சின்ன சின்ன லெட்டர் பேட் இயக்கங்கள் எல்லாம் வளர மாட்டாங்க. இப்படி போய் தாத்திரையில நடந்துச்சு இப்படி செஞ்சிருக்க முடியுமா? பதில் சொல்லாம இருந்திருக்க முடியுங்களா? இப்படி பதில் பேசிட்டு ஒரு காங்கிரஸ் அமைச்சர் யாராவது இப்படி வந்து இப்ப ஒரு தலித்துக்கு எதிராக, ஒரு தலித் குழந்தைக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. அதுக்கு நான் காங்கிரஸுக்கு வக்காலத்து வாங்க. காங்கிரஸ் நிர்வாக சீர்கேடுகள் மிகப்பெரிய அழிவை உண்டு பண்ணிச்சு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நிர்வாக ரீதியாக தோத்து போன அரசாங்கமே தவிர அதே மாதிரி கொஞ்சமா ரெஸ்பான்ஸ் பண்ணினாங்க, பொறுப்பெடுத்துக்கணும்னு ஒரு பயம் இருந்தது. ஆனால் இங்க அந்த பயம் இல்ல, ஒரு திமிர்த்தனம், ஒரு இம்பியூனிட்டி, தெனாவட்டு. நான் என்ன யாரும் கேட்க முடியாது என்ற தெனாவட்டு. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, ஜனநாயக பண்புகள் விழுமியங்கள் இவங்கள்ட்ட இல்ல அடிப்படை. அதுதான் காரணம்ன்றேன். ஒரு மதவாத சக்திக்கு எப்படி ஜனநாயகம் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஜனநாயகத்தின் பண்புகள் எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியுது இருக்கு? அதனுடைய தொடர்ச்சியாக நிர்வாகம் செய்ய தெரியல. உண்மையை சொல்றேங்க, கண்டிப்பா சொல்றேன், நிர்வாகம் பண்ண தெரியல. எப்படி அதை ஆர்கனைஸ் பண்றது? ரெண்டாவது வந்து ஒரு பழக்க வழக்கமும் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. இன்னைக்கு வந்து ரொம்ப எளிதாக ஈஸியா வந்து மாற்றாது. எல்லா இடங்கள்லயும் வந்து ரொம்ப வேகா தெரிஞ்சு போச்சு. ஒண்ணுமே இல்ல போல இருக்க, எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒண்ணு இல்ல போது நம்ம ரொம்ப பெருசா நம்பிட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆட்டம் கவலைகிற போது வேற வழியே இல்லாம இந்த சின்ன சின்ன குரூப்பை வச்சு தூண்டி விட்டு இவங்க எல்லாம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அரசியலை தவிர காங்கிரஸ் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படிலாம் பொறுத்து பார்க்க முடியாது. அதுக்குன்னு ஒரு ஜனநாயக பண்புகள் இருக்கு. ரெண்டு கட்சிகள் இருக்கு அப்படின்னாக்க, ஒரு கட்சி சமூக நீதினு ஒண்ணு இருக்கு, சோசியல் ஜஸ்டிஸ் ஒரு ஆங்கிள் இருக்கு, இன்னொரு ஆங்கிள் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிடிக்ஸ் ஒண்ணு இருக்கு, வளர்ச்சி திட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்த அரசு. வளர்ச்சி இருக்கு, நிர்வாகம் இருக்கு, சமூக நீதி இருக்கு. இங்க வளர்ச்சியும் இல்ல, நிர்வாகமும் இல்ல, சமூக நீதியும் இல்ல. ஆனா அங்க வந்து ஓரளவு சமூக நீதி இருந்தது. உங்களுடைய அந்த ஒப்பீடின் மூலம் அதை விளக்கியிருக்கிறீர்கள். நாம தொடர்ந்து பேசலாம். மக்களின் குரல் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். மீண்டும் மக்களின் குரல் நிகழ்ச்சி தொடர்கிறது. வணக்கம், மக்களின் குரல். சொல்லுங்க சார். மேடம், அருண்ஷோரி பேசினது இருக்குல்ல மேடம், அதுல வந்து அவர் முடியும் போது என்ன காரணத்தினால இவங்க இப்படி ஆட்சி பண்றாங்க, இந்த நிலைமை அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு பதில் சொன்னது முடிக்கும்போது வந்து அதிகாரிகள் வந்து தவறான முறையில ப்ரொஜெக்ட் பண்றாங்க சார். அவங்க தப்பான முறையில கூட இருக்கலாம், இருக்கிற காரணமா இருக்கலாம்னு இருந்து சொன்னாரு. அவருக்கு வந்து அது வந்து அவர் நேரடியா மோடிய தப்பு நேரடியா வந்து ஒரு கம்ப்ளீட்டா அக்யூஸ் பண்ணி மோடி அக்கௌண்ட்டுக்கு ஆக்கல. நேரடியா அவர் வந்து எல்லா குறைகளையும் சொன்னாரு. சொல்லிட்டு கடைசியில காரணத்தை எப்படி சொல்லிட்டாரு அவரு. ஏன் தெரியுமா, அவர் வந்து ஒரு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்டராக இருந்தாரு.
பாலிசியிலே வந்து பிஜேபியோட பாலிசி வந்து தப்புன்னு சொல்லல. மேனேஜிங் எக்கானமி இருக்கு இல்லையா, பொருளாதாரத்தை நிர்வகிக்கிற விஷயத்த ஒரு கடுமையான விமர்சனம் ஒண்ணு. அவர் வந்து இந்த விஷயத்தை எல்லாம் கூட விட்டுருவோம். நீங்க சொன்ன அந்த அதன அதிகாரிகள் செய்தார்கள் அப்படின்னா, ஒரு அமைச்சருடைய பேச்சுங்கிறது வந்து அதிகாரிகள் சொல்லி கொடுத்து பேச மாட்டாங்க. நான் அந்த வாதத்துக்குள்ள கூட போகல. நீங்கள் சொன்னது மாதிரி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு துறை கடந்த வாஜ்பாய் ஆட்சி காலகட்டத்தில் அருண் ஷோரி கையில் கொடுக்கப்பட்டு மிக நேர்த்தியாக அந்த வேலையை, அதாவது மக்களுக்கு புரியும்படியாக பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் விற்கிறதுக்குன்னு ஒரு துறை, அந்த துறைக்கான அமைச்சராகத்தான் இவர் இருந்தார். அவருக்கு இந்த தேர்தலில் எப்படி அவரை அணுகினாங்க, அது அவங்களுடைய உட்கட்சி அரசியலுக்குள்ள நான் போகல. ஆனால் அவர் ஒரு பொருளாதார நிபுணர் என்பதை யாருமே மறுக்க முடியாது. அவர் சொல்றாரு இந்த பொருளாதார வளர்ச்சி இல்லைன்னு அவர் சொல்றாரு. அது வந்து ஏன் சொல்கிறார்? அது வந்து கரெக்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா, பொருளாதாரத்தை நிர்வகிக்கிறதுனா மேனேஜிங் ஹெட்லைன்ஸ் அப்படின்னாரு. அவர் வந்து மேனேஜிங் ஹெட்லைன்ஸ் நாட் எக்கானமி அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்ணாரு. அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து பாராளுமன்றம் நடக்காம போனது, மாதிரி கடகத்து போனது, பாராளுமன்றம் முடக்கினது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சில பேங்கிங் ரிஃபார்ம்ல லேட் ஆகுது அப்படிங்கறதுலாம் வந்து இங்க ரொம்ப கரெக்டான விஷயம் அவர் சொன்னது. அத வந்து நிறைய பேர் வந்து பிஜேபியில் இருக்கிறவங்க சில பேர் வந்து சரியான முறையில நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது நல்லதுதான். அது வந்து இந்தியாவுடைய ஒரு வளர்ச்சி, அவர்கள் சொல்லக்கூடியது எல்லாருடைய வளர்ச்சிக்காக என்ற அடிப்படையில் அது நல்லதுதான். பேசலாம். அடுத்து ஒரு நேயர். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? திருநெல்வேலி மாவட்டம் திசைநிலை தோப்புவழியிலிருந்து அந்தோனி சிகிச்சை பேசுகிறேன். சொல்லுங்க சார். மோடி அவர்களுடைய ஆட்சி முறை வந்தபோது எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்பும் அதிகமாக இருந்துச்சு. அதிகமான ஒரு எதிர்பார்ப்போடு உள்ள வந்தாரு. மோடி நமோகா என்ற ஒரு குரலோடு உள்ள வந்தாரு. அந்த அளவுக்கு வந்தவங்க எதிர்பார்த்தது ஏதாவது செய்வார் 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 செய்வார்னு பார்த்துட்டு 1.5 வருஷமா காத்துட்டு தான் இருக்கும் மக்கள். அவருடைய பேச்சு தலைப்பு செய்திகள்ல மட்டும்தான் வரணும், மீடியாக்குள்ளதான் வரணும், டிவில தான் வரணும், தொலைக்காட்சியில தான் வரணுங்கிறத மட்டுத்தோடு அவர் நிப்பட்டிக்கிட்டாரு. எந்த செயல்பாட்டுக்குமே அவர் உள்ள போகல. இந்த மாட்டு இறைச்சி பிரச்சனை கூட பசுமாடு வந்து எங்களுக்கு தெய்வம் என்று நம்ம சில பேர் சொல்றாங்க. அதை நம்ம தவறுன்னு சொல்லவே முடியாது. அவங்க தெய்வமா வச்சுட்டு போட்டோம். ஏன் வீட்டுக்குள்ள ஏன் மூக்க நுழைச்சு நீ என்ன சாப்பிடுறா, என்ன சாப்பாடு சாப்பிடுறா, என்ன இறைச்சி என்ன மீனுங்கிறது ஏன் பாக்குறாங்க? ஏன் உரிமையில ஏன் தலையிடுறாங்க? நம்ம உரிமை போராட்டம் சொல்லி ஒரு போராட்டத்தை திரும்ப நம்ம கொண்டு தொடங்கணுமா? சுதந்திர போராட்டத்தை மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மக்கள்கிட்ட கொண்டு விட்டுருக்காங்களே, அப்படின்னா என்ன பிரச்சனை? நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்? மிக திசையங்களையிலிருந்து திரு அந்தோணி பிச்சை அவர்கள் வைத்த கேள்வி மிக முக்கியமானது. என் வீட்டிற்குள் நுழைந்து என் தட்டில் என்ன இருக்கிறது, என் சமையற்கட்டில் என்ன சமைக்கப்படுகிறது என்பதனை சுட்டி அவர்கள் யார் கேள்வி எழுப்புவதற்கு, இன்னொரு சுதந்திர போராட்டத்திற்கு உரிமையை நிலைநாட்டுவதற்கு நாம் தயாராக வேண்டுமா என்ற கேள்வியை இங்கே முன்வைத்திருக்கிறார். இங்கிருந்து நம்ம நிறைய சம்பவங்கள் பேசணும். ஒரு பக்கம் தலித்துகள் என்ன மாதிரியா இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படிங்கறது குறித்து நிறையவே நீங்க சொன்னீங்க. இன்னொரு பக்கம் இதே பாஜகவுடைய தேசிய தலைவர் மதுரையில வந்து சொல்கிறார், நீங்க எல்லாம் ஏன் இன்னும் வந்து எஸ்சி கோட்டாவுக்குள்ள இருந்து கஷ்டப்படுறீங்க, உங்களை சமூகத்துல நான் அந்தஸ்தாக்கி பிசி கோட்டாவுக்கு மாத்தி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றது. இந்த எஸ்சிய பிசியா மாத்தினா நாளைக்கு வந்து இந்த மாட்டுக்கறி பிரச்சனைகள் ஆரம்பிச்சு இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ப்பாரான்னு வந்து தேசிய தலைவர் அமித்ஷா தான் பதில் சொல்லணும். அதை தாண்டி இன்னொரு பக்கம் மோகன் பகவத் தொடர்ந்து சொல்கிறார், இடஒதுக்கீடு என்னத்துக்கு தேவை, அதை பரிசீலனை பண்ணோம். நானே இங்க பல நிகழ்ச்சிகள் அதை குறிப்பிட்டு நிறைய நிகழ்ச்சிகள்ல கலந்துரையாடல் விவாதம்லாம் நடத்தியாச்சு. இருந்தாலும் ஒரு பக்கம் தலித்துகளை இப்படி நடத்துறோம், இன்னொரு பக்கம் நாங்க நீங்க எஸ்சியாலாம் இருக்க வேணாம், நாங்க பிசி கோட்டாவுல உங்களை வச்சு அழகு பாக்குறோம்னு சொல்ற இந்த முரணை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அமித்ஷா குருமூர்த்தி மதுரையில் நடந்த அந்த கூட்டத்துல குருமூர்த்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஆபத்தான ஸ்டேட்மெண்ட். கான்ஸ்டிடியூஷனுக்கு அகேன்ஸ்டாக இருந்தது, அம்பேத்கருக்கு அகேன்ஸ்டா இருந்தது. அவர் என்ன சொன்னார்னா, சாதி தான் இந்தியாவின் ஆன்மான்னு சொன்னார். இந்த சாதியை உடைக்கதான் இந்தியாவில் சட்டம் போட்டார்கள். சட்டத்தை யார் போட்டது? அம்பேத்கர் தான் போட்டார். அப்ப ஒரு காஸ்ட் தான், அந்தந்த சாதியை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அதுதான் இந்திய பண்பாடு என்பதை குருமூர்த்தி அந்த கூட்டத்தில் சொன்னார். அதை வழிமொழிகிற மாதிரி தான் நீங்க சுட்டிக்காட்டிய மாதிரி அமித்ஷாவும் சொல்றாரு. பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, அவர் நோக்கம் என்னன்றது இங்கதான் ஆபத்து இருக்கிறது. தலித்துகள் பிசி ஆகணும்னா என்ன அர்த்தம்? இந்து ஆகணும்னு அர்த்தம். ஓட் வங்கி, ஓட் பேங்க், அவ்வளவுதான்.
அங்க போனா பொண்ணு கொடுத்துட போறானா? இப்ப அவங்க பிசியா மாட்டாங்கன்னா எல்லா சாதியில வந்து பொண்ணு கொடுத்துருவாங்க நிக்க வச்சு, அதெல்லாம் நடக்க போறது கிடையாது. இதெல்லாம் சும்மா மேம்போக்கா பாக்குறது. இப்ப நாங்க அம்பேத்கர் கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு அம்பேத்கரை கொண்டாடுறோம்னு சொல்லி ஒரு அஜெண்டா வைக்கிறாங்க 125வது பிறந்த நாள. இது யாராவது இது ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? ரொம்ப நகைச்சுவையா தான் இருக்குது. அம்பேத்கர் கொண்டாடுற அந்த கட்சி தான் வந்து 2 தலித் கோயில் செத்து போனாக்க கல்லடிப்பட்டு நாய்க்கெல்லாம் பதில் இறந்து போனா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்ற மாதிரி பதில் சொல்றவங்க இவங்க தான் அம்பேத்கர் கொண்டாட போறாங்களாம். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த கூட்டத்துல ரொம்ப ஆபத்து. அது வந்து அந்த கூட்டம் ஒட்டுமொத்தமாக தலித்துகள் நடத்தின கூட்டம் காட்டிக்கொண்டாலும் அதுல கலந்து கொண்ட 1000 பேர்ல 150 பேர் தான் தலித்துகள். மீதி எல்லாம் 850 பேரும் RSS பிஜேபியினுடைய கூட்டம். அது இவங்களை பயன்படுத்தி பண்ற ஒரு தந்திரமா தான் அதை நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, இடஒதுக்கீடு. மோகன் பகவத் யாருங்க? ஒரு RSS ஒரு மதவாசகத்தில் ஒரு சாதாரண தலைவர். அவர் எப்படி மிகப்பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூல கை வைக்க முடியும்? இன்னொன்னு, இடஒதுக்கீடு பத்தி நம்ம பேசுற மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு. மாநில வாரியான இடஒதுக்கீடு நாங்க ஒரு ஆய்வு பண்ணி பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் தான் 69, நிறைய மாநிலங்கள்ல 50 குறைவால இருக்கு இடஒதுக்கீடு. 32 சில மாநிலங்கள்ல இருக்கு, சில மாநிலங்கள் 28 இருக்கு. இந்தியா முழுவதும் உள்ள மாநில வாரியான இடஒதுக்கீடை பார்க்கும்போது இடஒதுக்கீடு 40 விழுக்காடு தான் இருக்கு, 60 ஓபன் கோட்டால தான் இருக்கு. இன்னைக்கு இடஒதுக்கீடு ஏன் நம்ம கொடுக்கிறோம்? பல முறை சொல்லியாச்சு. இடஒதுக்கீடு என்பது ஒடுக்கப்படுற நசுக்கப்படுற மக்களுக்கு சமவாய்ப்பு கொடுத்து சமாந்தத்தை உண்டு பண்ணணும்ன்றதான் நோக்கம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நிறைய அஜெண்டா எவ்வளவு அழகா காய் நடத்துறாங்க பாருங்க. இப்ப ஹர்திக் பட்டேல் இருக்கிற ஹர்திக் பட்டேலும் நீங்க ஒரு மோகன் பகவத், ஹர்திக் பட்டேல், அமித்ஷா, குருமூர்த்தி இப்படி ஒரு வளையமா நீங்க பொருத்தி பார்க்க முடியும். அந்த சின்ன பையன் என்ன சொல்றான்? ஹர்திக் பட்டேல் வந்து இது மாதிரி எங்களை பிசியில கொண்டு வாங்க, எஃப்சியா இருக்கிறவங்க பிசியில கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய நாசமாக்குறது இடஒதுக்கீடு தான். அது சும்மா சொல்ற வார்த்தை. அது இடஒதுக்கீடு ரத்து பண்ணுங்க, இடஒதுக்கீடு ரத்து பண்ணாதான் இந்தியா வந்து உருப்படியா இருக்கும்ன்றதான் சொல்றாங்க. அவர் வந்து ஆனந்தபென் பட்டேல ஆண்டின்னு தான் சொல்றான் அந்த பையன். முதலமைச்சர் ஆனந்தபென் பட்டேல வந்து ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பா வந்து பிஜேபிக்கு கேடர், ஹர்திக் பட்டேலோட அப்பா. இன்னைக்கு இருக்கிற பட்டேல் சமூகம் வந்து இந்த பாட்டிதார் பட்டேல் சொல்லக்கூடிய சமூகம் வந்து மிகப்பெரிய பொருளாதாரத்தில் குஜராத்துடைய எல்லா பொருளாதாரம் கையில தான் இருக்கு. இவ்வளவு கலவரம் பண்ண முடியுது, இவ்வளவு தூரம் பண்ண முடியுது. அப்பெல்லாம் போட முடியாத தேசிய பாதுகாப்பு சட்டம் போலீஸை கொண்டு விடுவேன் என்று ஒருத்தர் சொன்னாலும் நீதிமன்றம் மறுக்குதா? இது யாரை ஏமாத்துறீங்க நீங்க? பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய இந்த தலித்துகளுக்கு எதிராகவும் குஜராத்தினுடைய சொத்துக்களை எல்லாம் சூறையாடின அந்த வன்முறை கும்பல் மீது நடவடிக்கை எடுக்காத துப்புக்கட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லுதான் அவர் போலீஸ்காரர் கொண்டு சொன்னாலும் அதனால தேசிய பாதுகாப்பு. இது வந்து கண் துடைப்பு நான் சொல்ல வரேன். என்ன காரணம்? இதுதான் பிஜேபி அரசியல் என்பது. கண்டிச்ச மாதிரி இருக்கும், நடவடிக்கை எடுத்த மாதிரி இருக்கும், காரணம் வேற. காரணம் போலீஸ்காரர் கொள்றேன்னு சொன்னாங்க. அப்ப இடஒதுக்கீடுக்காகவோ குஜராத்தை சூறையாடியதுக்காகவோ 8 பேரை கொல்லப்பட்டதற்காக இந்த நடவடிக்கையும் இல்லை. இது ஒரு இந்த வன்முறை, அந்த வன்முறையுடைய கான்செப்டை கிரியேட் பண்றதா அந்த மோகன் பகவத் போன்ற ஆட்கள். குருமூர்த்திக்கும் அமித்ஷாவுக்கும் அது ஆர்கனைஸ் பண்ற வேலை. ஒன்னு கேம்பெயின், இன்னொன்னு கான்செப்டை உருவாக்குறது, ஒன்னு நடைமுறைப்படுத்துறது. இந்த 3 முடிச்சா இருக்கு. இந்த 3 முடிச்ச காலி பண்ணலனாக்க இந்தியா சுடுகாடா தான் மாறும். இன்றைய நிகழ்ச்சியில மதவாதமும் மாட்டுக்கறி அரசியலுக்குமான பல்வேறு ஆய்வுகளோட நீங்க பேசுறீங்க. இன்னொரு பக்கம் முக்கியமாக இங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு நாடாளுமன்ற கூட்டத்தொடரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக முடக்கப்பட்டிருக்கிறது. போன கூட்டத்தொடர் ஃபுல்லா ஊழலை காரணமாக வைத்து முடக்கப்பட்டது. இன்னைக்கு கேரளா ஹவுஸ்ல கேரளா எம்பிக்கள் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க, வெளிப்படையாகவும் அறிவித்து விட்டார்கள். மழைக்கால கூட்டத்தொடரை கொஞ்ச நாள் தான் நடக்கும். அந்த மழைக்கால கூட்டத்தொடரை கண்டிப்பாக நாங்கள் வந்து முடக்குவோம். இது வந்து கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக ஒரு மாநிலத்துடைய சுயசார்பு தன்மையிலிருந்து சுயமரியாதை வரைக்கும் இது ஒட்டுமொத்த மக்களுக்குமான சுயமரியாதை இதுல அடங்கியிருக்கு அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். அப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த வளர்ச்சியை எப்படி கையில எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதை பூசி முழுகிற இந்த விஷயத்தை விட்டுட்டு வெளியில வாங்கன்னு சொல்றதோ அருண் ஷோரி சொல்றதோ இதை இந்த கூட்டத்தொடர்ல பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இப்ப நீங்க வந்து இப்ப லோக்சபா ராஜ்யசபா இருக்கு. ஒரு சபையில வந்து லோக்சபா இவங்க தான் ஃபுல்லு இருக்கிறாங்க. எப்படி வந்து பெரும்பான்மையா இருக்கும், முடக்கலாம், எதிர்ப்பு வரலாம், இல்லெல்லாம் சொல்ல வரல. நான் பாராளுமன்றத்தை வந்து முடக்க வேண்டிய காரியம் வந்திருக்கு.
பாராளுமன்றத்துல பேசோ ரெஸ்பான்ஸ் பண்றது ஒரு பக்கம் இருக்கு. இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்ன்ற நான் எல்லா கட்சிகளுமே அது எதிர்ப்பு தெரிவிக்கணும். இது மாதிரியான ஒரு மோசமான போக்குக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஆனா கண்டிப்பாக இது விட்டுட முடியாது. நான் என்ன சொல்றேன், நீங்க எவ்வளவு பெரும்பான்மையா இருந்தா குறைவா இருந்தா நீங்க எதிர்ப்பு பதிவு பெற்றது ஒன்று. ரெண்டாவது, பார்லிமெண்டோட நம்ம வேலை கிடையாது. பார்லிமெண்ட்ன்றது அது ஒரு அஜெண்டா, அவ்வளவுதான். அது கடந்த மக்கள் மத்தியில தான் நம்ம கொண்டு போக வேண்டிய வேலைகள் இருக்கு. இன்னைக்கு கேரளாவில் அடிக்கப்பட்ட நாங்க கேரளாவில் இஷ்யூ ஆக்குனா கூட கேரளாவில் கிராஸ் ரூட் லெவலில் கொண்டு போகணும். எவ்வளவு ஒரு மோசமான நிலை, நம்ம மாநிலத்தை எந்த அளவுக்கு கேவலமா பார்த்திருக்கிறாங்க. நீங்க அதை ஆரம்பிக்கும் போது அருமையா சுட்டி காட்டினீங்க. ஒருவேளை கேரளாவில் சட்டம் இருக்கிறது, மாட்டுக்கறி அங்க தடை கிடையாது, அதுக்காக தான் அங்க கை வச்சாங்கன்றதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு. அப்ப மாநில ரீதியா கை வைக்க முடியலன்னும் போது நான் டெல்லியில வச்சு விவேக கொலைப்பேன்னு சொல்லும்போது அப்ப கேரளா மக்களுக்கு நம்ம சென்சிட்டிவ் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த மாதிரியான ஆபத்தானது வந்தா உள்ள வரக்கூடாது, தடுக்கணும்ன்ற வேலைகள் தான் இருக்கு. இதுதான் நம்மளுடைய முக்கியமான பண்ணு நினைக்கிறேன். பார்லிமெண்ட் ஒரு ஷோ காட்டுற மன்றமா தான் இன்னைக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய மாற்றம் வருவதோ, புரட்சி வருவதோ, ரெஸ்பான்ஸ் பண்றதோ, எத்தனை ராஜ்நாத் சிங் கேட்கிற கேட்கலாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. பிரதமர் உட்காராலும் தெரியல, உலக சுத்திட்டே இருக்கிறாரு. அதனால இன்னைக்கு ஒரு காலகட்டங்களில் பார்லிமெண்ட் என்பது நம்முடைய எல்லா அஜெண்டாவையும் இயக்கக்கூடிய, செட் பண்ணக்கூடிய ஒரு மன்றமாக இருந்த இந்த நேரத்தில் கண்டிப்பா சொல்றேன், இந்த 1.5 ஆண்டுகள்ல பார்லிமெண்ட் ஒரு விதமான ஊடகத்தை நடத்துற, கேலி கூத்து நடத்துற ஒரு காட்சி பொருளாக தான் இன்னைக்கு மாறிடுச்சு. இதனுடைய அஜெண்டாவே மாறுது நான் சொல்ல வரேன். பார்லிமெண்ட் விவாதம் என்பது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாக்க அண்மை காலமா நான் சொல்ற ஒரு ஆய்வுகளை தெரிவிக்கிறது. முன்னாடியே பார்லிமெண்ட் விவாதத்தை ரசித்து பார்த்தவர்கள் அரசியல் ரீதியாக பார்த்தவர்களுக்கு குறைவாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அங்க ஒண்ணு நடக்கல என்ற அளவுக்கு போயிடுச்சு. அப்ப இது எல்லாம் சாதாரணம் கிடையாது. மக்கள் பார்லிமெண்ட் ரசிச்சு பார்க்க அப்படின்னா அங்க நமக்கு தீர்வு இல்லை என்ற மனநிலைக்கு வந்துட்டான். அதுதான் காரணம். இதுதான் இண்டிகேட்டர். மிக விரைவாக வீழ்றதுக்கான காரணமாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால இங்க கொந்தளிச்சு மாற்றம் வந்து போய் நம்ம நம்புறோம். நீங்க ஒரு மாற்றம் வருவதற்கு நீங்க நீதி என்றது இரண்டாவது தான் மேடம். நீதியின் மீதான நம்பிக்கை தான் முக்கியம் நான் சொல்ல வரேன். நீதியின் மீதான நம்பிக்கை ஒரு துளியளவு கூட ஏற்படுத்தல, நீ எங்க நீதி கொடுக்க போற? நம்பிக்கை இருந்தே நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். நீங்க எனக்கு செய்வீங்கன்னும் போதுதான், இல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க, உறுதிமொழி கொடுப்பீங்க, இல்ல காது உடுத்து கேட்பீங்கன்னும் போதுதான் நான் கேட்க முடியும். நீங்க காது உடுத்தும் கேட்க மாட்டீங்க, நான் பதிலும் சொல்ல மாட்டீங்க, நான் என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வும் கண்டுபிடிக்க மாட்டீங்க அப்படின்னும் போது நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? அந்த நிலையில் தான் இன்றைக்கு மக்கள் இருக்கிறாங்க. இந்த 1 மணி நேரம் இன்றைய இந்த தொடர்ந்து நடைபெறக்கூடிய மதவாத, இந்த வகுப்புவாத சக்திகளும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், இது எதை நோக்கி ஆட்சியாளர்களை நகர்த்துகிறது அப்படிங்கறதை நேயர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்க ரொம்ப நன்றி.